அதுக்கடுத்தது இன்னொரு உறுதிமொழி ஒன்று எடுக்கிறார். இதுனாடா 2 உறுதிமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல்வராக நான் பதவி ஏற்றுக்கிட்டு குலச்சான்றின்படி நான் கரெக்டாக நடந்துக்குவேன் அப்படின்னது. அப்புறம் முதல்வர் பதவிக்கான பொறுப்புகள் இருக்கும்ல, அதில் எதை வெளியே சொல்லலாம், எதை வெளியே சொல்லக்கூடாது, எது மக்களுக்கு தெரியலாம், எது மக்களுக்கு தெரியக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக திறந்த புத்தகம்டா நான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காட்ட முடியாது. சில அதாவது டிரான்ஸ்பரன்சிக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டு சம்மந்தமான ஒரு உறுதிமொழியை அடுத்ததாக எடுத்துக்கிட்டார். அப்போ ஆளுநரே சொல்லிட்டார், இருக்கிற மாதிரி படிங்க, ஆமாம் பார்த்து படிக்கணும், கரெக்டாக இருக்கிறத கரெக்டாக படிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலின்படி அதுக்கப்புறமா நார்மல் வாய்ஸில் ஒரு சட்டிலான டோனில் பேப்பரை பார்த்து அழகாக படித்தார் ஜோசப் விஜய் அவர்கள், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.